ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய படம். வேறு எந்த ஒரு ஒரு இதெல்லாம் அந்த மாதிரிலாம் இல்லை. எமோஷனாக ரொம்ப அழுவ வச்சுட்டார் சார் நம்ம கண்ணை. அதாவது எப்படி சொல்கிறேன்னா, வெளியே வரும்போது நான் அழுதுட்டேன். நான் அது இப்போ தான் கொஞ்சம் தெளிஞ்சிருக்கேன். உண்மையில் வெளியே நான் பேட்டி கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு இதில் அழுதுட்டேன். நான் கண்ணு எனக்கு கலங்கிடுச்சு. ஏன்னா முடியல நல்லா. நான் வெளியே வந்து அருண் விஜய் சார் மேலே நிற்கிறாரு, கை காட்டுறது, கை எப்படி நம்ம சந்தோஷமாக இருந்தால் தானே எனக்கு கத்த முடியும். நம்ம துக்க சீனை பார்த்துட்டு வெளியே வரும்போது எப்படி நமக்கு சந்தோஷம் வரும்? வணங்கான் பாலா சார் படம் ஒரே வாரத்தில் சொன்னால் அதுதான். வழக்கமான பாலா சார் படத்தில் எல்லாமே இருக்குது. நம்ம ஆடியன்ஸ் என்ன பாலா சார் படத்தில் அது எல்லாமே இருக்குது. அதான் என்ன வந்து அவர் எல்லா படத்துலையும் ஒரு மெசேஜ் கொடுப்பார். என்னென்னா அவர் சார் சொன்னது வந்து நான் என்னோடய பரதேசி நான்கடவுள் தான் மற்றவங்களுக்காக எடுத்தேன், மற்றதெல்லாம் வந்து எனக்காக எடுத்துன்னு சொன்னார். ஆனால் எல்லா படமே வந்து அவர் மக்களுக்கான ஒரு பெரிய மெசேஜ் வச்சுருப்பார். ஏன்னா இங்கே இருக்கிற எல்லாரும் மனிதருக்குமே இப்போ ஒரு ரோட்டில் ஒரு தப்பு பண்ணால் நமக்கு அடிக்கணும்னு தோணும். நம்ம அடிக்க முடியாது, ஏன்னா நமக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது. அதை வந்து எப்படி நம்ம தீர்த்துக்கிறோன்னா நம்ம ஹீரோக்கள், சினிமா ஹீரோக்கள் பார்த்து தீர்த்துக்கிறோம். பாலா சார் அதை கொடுப்பாரு. ஏய் உன்னால் முடியாது, என் ஹீரோ அடிப்பாண்டா அப்படின்னு அதை செய்வார். இதுலேயும் செஞ்சுருக்காரு. அதையே நம்ம வந்து இது தப்பு, இதை பண்ணுறோன்னு நம்ம விடக்கூடாதுன்னு நினைப்போம்ல, அதை அவர் விடக்கூடாதுன்னு சொல்லி அவரும் சொல்லியிருக்காரு. அந்த விஷயத்தில் வந்து மக்களுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். ஜி சார் சாங் பண்ணியிருக்காரு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து சாம் சிஎஸ் பண்ணியிருக்காரு. பிரமாதம் பண்ணியிருக்காரு. பேக்ரவுண்ட் வந்து பிச்சு வரை இருக்காரு. ரொம்ப அருமையாக இருக்குது. ஜி சார் சாங் ஓப்பனிங் சாங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது நாங்கள் இதுலேயே நிறையா டைம் கேட்டோம். நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்குது. வணங்கான் வந்து நல்லா இருக்குது. படம் வந்து பார்க்கலாம், எல்லோரும் பார்க்குற மாதிரியான ஒரு படம் தான். அதான் பாலா சார் என்ன பண்ணுவாரோ அதை அவர் ஸ்டைலில் பண்ணியிருக்காரு. எப்பவுமே அவருக்குன்னு ஒரு ஃபேன் ஃபாலோயிங் இருக்குது. அதை இதில் சரியாக பயன்படுத்தியிருக்காரு. நல்லா பண்ணியிருக்காரு. அதாவது வாய் பேச முடியாத ஒரு ஊமை கேரக்டர் தான். பட் அதில் எந்த அளவுக்கு அவரால் வந்து ஆடியன்ஸுக்கு என்ன சொல்ல வராங்கிறத நடிப்பு மூலிமா அவருக்கு காமிக்கணுமா அதை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காரு. நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா இருந்துச்சு. சரியாக சூப்பராக இருந்தது. அவர் மட்டுமே தான் நாங்கள் கவனித்து பார்த்தோமே தவிர்த்து டைலாகே இல்லாட்டியும் அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் பயங்கரமாக இருந்தது. பாலா சாரோட ஒரு டைரக்ஷனாலே தனித்துவமாக தெரியும். இந்த படத்தில் எப்படி? கண்டிப்பாக எவ்வளோ பார்த்துருக்கோம். ஆனால் இந்த படம் ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு. செம்ம எக்ஸ்ட்ரீமாக இருந்தது. ஒரு விஷயமும் ஃபைட்லேருந்து சரி, அந்த கொலை பண்ணுற சீன்லேருந்து சரி, எல்லாமே எக்ஸ்ட்ரீம் பயங்கரமாக இருந்துச்சு. அன்எக்ஸ்பெக்டட். அது எமோஷன்ஸுக்கு நல்லா கனெக்ட் ஆகிடுச்சு. குறைய சொல்ல முடியாது. பாட்டு வரும் சூப்பராக இருக்கும். அந்த லாஸ்ட்டு கிளைமேக்ஸில் வரும் இது எல்லாருமே கண்ணு கலங்கிடுவாங்க. ஜி சார் சாங் பண்ணியிருக்காரு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து சாம் சிஎஸ் பண்ணியிருக்காரு. பிரமாதம் பண்ணியிருக்காரு. பேக்ரவுண்ட் வந்து பிச்சு வரை இருக்காரு. ரொம்ப அருமையாக இருக்குது. ஜி சார் சாங் ஓப்பனிங் சாங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது நாங்கள் இதுலேயே நிறையா டைம் கேட்டோம். நல்லா இருந்துச்சு. அது சூர்யா சார் நடிச்சிருந்தாலும் நல்லா தான் இருந்திருக்கும். அருண் விஜய் சாரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அது வந்து நம்ம வந்து அவர் 90% பண்ணியிருப்பார். இவர் ரொம்ப அப்படிலாம் கிடையாது. 2 பேரும் 100% பண்ணியிருக்காரு. அவர் பண்ணியிருந்தாலும் பண்ணியிருப்பார். இவரும் 100% பண்ணியிருக்காரு. ஏன்னா இன்றைக்கி வந்து இவ்வளோ எஃபர்ட் போடக்கூடிய நடிகர்கள் ரொம்ப கம்மி. விக்ரம் சாரோ, சூர்யா சாரோ, கமல் சாரோ அந்த மாதிரி லைனில் வந்து அருண் விஜய் சார் நிறைய எஃபர்ட் போடுறார். இன்னொன்று என்ன வந்து நிறைய வேறு மாதிரி படங்கள் பண்ணுறாரு. அவர் மிஷன் பண்ணார். அப்படியே அப்ட்ராப்டாக வந்து அப்படியே மாறி இருக்குது. வந்து அது வந்து உடம்பு ரீதியாக எந்த ஒரு படத்துக்கு என்ன தேவையோ அதுவும் இல்லாமல் ஏட்டிங்கில் நிறைய மெச்சூர்டாக இருக்கார். அருண் விஜய் சாருக்கு வந்து இது ஒரு ரொம்ப பெரிய மாற்றம். அது படத்தை வந்து என்ன பிடிச்சுன்னா அவர் சொல்ல வந்த விஷயம் என்னென்னா, ஒரு எல்லாருக்குள்ளேயும் ஒரு ரகசியம் இருக்கும். ரகசியம் இல்லாத மனிதர்கள் யாருமே கிடையாது. அத்தனை மனிதர்களுக்குள்ளே இருக்கும். அது வந்து நல்லதோ கெட்டதோ இருக்கும். ஆனால் இதில் என்ன சொல்லுவார்னா, ஒரு ரகசியம் அதை சொல்கிறனால 10 பேர் பாதிப்பாங்கன்னா என் உயிர் போனாலும் சொல்லக்கூடாது இல்லையா? அவன் தானே மனிதன். அதை சொல்கிறாரு. யாராக இருந்தாலும் அப்படி தான். 4 பேர் கெட்டது நடக்கும், அதை ஏன் சொல்லணும்? விட்டுப்பட்டு போயிடலாமே. இப்போ வசூல் ராஜாவில் வந்து அந்த கேன்சரை பற்றி ஸ்னேகா சொன்னதுன்னு கமல் சார் சொல்லுவார். எதுக்கு அவங்ககிட்ட சொல்லி, அவங்ககிட்ட நான் ஒன்றும் மெடிக்கலுக்காக படிக்கிறான், விட்டுட்டு போ, அவன் ஏதோ நல்லா இருக்கேன், அவனுக்கு நல்லா இருக்கடா, போடா, தம்மிடுறா, தண்ணிடுறான்னு சொன்னதா. அந்த மாதிரி ஒரு விஷயத்தினால வந்து பாதிக்கப்படுவோன்னா அதை சொல்ல வேண்டாம் கடைசி வரைக்கும். எதுக்காக அப்படிங்கிறத இது அதை தான் சொல்லியிருக்காரு. வணங்கான் உண்மையிலே வணங்கான். எல்லோரும் அடித்து தும்சம் பண்ணிடுவாப்புல. சூப்பராக இருக்குண்ணா, சூப்பராக இருக்கு. அதாவது சொல்கிறது டைலாக்லாம் கிடையாது, வெறும் ஆக்டிங்லேயே நம்மளுக்கு புரிய வச்சுருவார். ஜிவி சாரோட மியூசிக் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகிருக்கு? நல்லா இருக்கு. படத்துக்கு தேவையானது நல்லா கரெக்டாக பண்ணியிருக்காங்க. பாலா சாரோட படம் ஒரு தனித்துவமாக தெரியும். இந்த படம் தனித்துவம் தான். அவரோட லிஸ்ட்டில் இது தனித்துவம் தான். படம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. நல்ல ஒர்த்தான படம். அருண் விஜய் சார் எப்படி ப்ரோ பண்ணியிருக்காரு? ஆக்டிங் மாச்சா ப்ரோ. அருண் விஜய் ஆக்டிங் மாச்சா இல்லை. இந்த டேரக்ஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஸ்க்ரீன் பிளேலாம் மாச்சாவாக இருக்குது ப்ரோ. அருண் விஜய் சார் மெயினாக எப்படி இந்த கேரக்டர் எப்படி வாழ்ந்துருக்காரு? உண்மையில் வாழ்ந்துருக்காரு சார். அவர் வாழ்ந்துருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு. தேசிய அவார்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. மியூசிக் எப்படி சார்? நல்லா இருக்குது, நல்லா சூப்பராக இருக்குது. மியூசிக் பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் பக்காவாக இருக்குது.
வழக்கம் போல் எங்கள் பாலா சார் வந்து தமிழ் சமுதாயத்துக்கு ஒரு நல்ல படைப்பை கொடுத்துருக்காரு. முதல்ல அவருக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி படங்கள் வந்து நிறையா வரணும். அப்போ தான் வந்து இப்போ இருக்க குற்றங்கள் குறையும் அப்படிங்கிறதோட நம்பிக்கை. ஒரு இயக்குனராக அவரோட பங்களிப்பு அவர் அழகாக பண்ணியிருக்காரு. ஏன்னா கமர்ஷியல் படம் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லையா. நாட்டில் நடக்கிற குற்றத்தை வந்து வெளில சொல்லி இந்த குற்றம் குறையிறதுக்கான நம்மளால் முடிஞ்ச விஷயத்தை சொல்லணும் அப்படிங்கிறத ஒரு இயக்குனரோட எண்ணங்கள் அழகாக வெளிப்படுத்திருக்காரு. இந்த படத்தில் குற்றத்தை பற்றி சொல்லியிருக்காங்க சார், ஒரு பெண்ணை வந்து உடம்பு ரீதியாக முதல்ல ஆண் நினைக்கிறதே குற்றம் தானே. ஒரு பெண்ணை வந்து ஒரு ஆண் வந்து உடம்பாக பார்க்குறது முதல் குற்றம். அதுவும் இல்லாமல் ஒரு மாற்றுத்திறனாளி பெண்ணை வந்து குளிக்கும் போது பார்க்கணும், பார்த்து அவன் வந்து இன்பம் அடைகிறாங்கிறது மிகப்பெரிய வக்கரத்தின் உச்சம். அது வந்து யாராக வேணா இருக்கட்டும், அந்த விஷயத்தை வந்து இவர் எடுத்து சொல்லியிருக்காரு. ஏன்னா நிறைய இடங்கள் நடக்குது. நீங்கள் நினைக்கிறீங்க பெண்கள் வந்து ஆடை மாற்றுறது, ஒரு ஜவுளி கடைக்கு போகிறாங்க, ட்ரெஸ் எடுக்கிறாங்க, அங்கே ஆடை மாற்றவங்க அங்கே கூட கேமரா வச்சு பார்க்குறாங்க அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய வக்கரம். அது வந்து பெண்கள், இது வந்து கண்ணு தெரியாத பெண்கள். இந்த பெண்களோட உடம்பை பார்க்கணுங்கிறது அவன் அந்த ஆணோட மிகப்பெரிய வக்கரமான உச்ச புத்தியை தான் காட்டுது. நல்லா தான் ப்ரோ படம் இருக்குது. அருண் விஜய் சாரோட ஆக்டிங்ல ரொம்ப ஆமாம் ப்ரோ, எஃபெக்டாக தான் இருக்குது. நல்லா தான் இருக்குது, சென்டிமெண்ட்டாக இருக்குது படம்.